இங்கே பாருங்கள் மக்களே, இப்போ இந்த இயற்கை முறையில் வந்து நம்ம களைகளை வந்து கட்டுப்படுத்துறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. எலுமிச்சம்பழம் ஒரு 10, கல்லுப்பு பாயிட்டு 2, அப்புறம் பார்த்திங்கன்னா இது கோமியம் 10 லிட்ரு அந்தமாரி போட்டு அடிங்க, உங்களுக்கு களையெல்லாம் செத்து போய்டுன்னு சொன்னாங்க. அது என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு இடத்துல தான் செத்துருக்கே தவிர மற்ற இடத்துலலாம் சரியாக சாகலை. அது பார்த்திங்கன்னா சும்மா எங்கேயோ ஒரு இடத்துல இந்தமாரி பாருங்கள் இதாக இருக்குது. எல்லா இடத்துலையும் நெருக்க பிடிச்சி தான் இதை அடிச்சிருக்கு. அப்படி இருந்தால் இது வந்து இயற்கை முறையில் செய்கிறது அவ்வளோ சூட்டபுளாக இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இந்தமாரி சொட்டை சொட்டையாக தான் செத்துருக்கு. அப்படின்னா இது பட்டது மட்டுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா நான் எல்லா இடத்துலையும் தான் அடித்தேன். ஆக்சுவலி சில இடத்துல என்னென்னா ரொம்ப அதிகமாக பட்டுச்சு. ஸோ அதனால் என்னென்னா ரொம்ப இது சொதம்ப விட்டு அடிக்கணும் போல். ஏன்னா நான் இப்போ தான் இயற்கை விவசாயம் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் இப்போ இதுக்கு எல்லாம் இது பண்ணிகிட்ருக்குறேன். உங்களுக்கு இதை பற்றி தெரியும்னா, இல்லை வேறு ஏதாச்சும் இது இயற்கை முறையில் இந்த செடி இங்கே பாருங்கள், இல்லை இதில் மூக்குத்தி பூண்டுன்னு சொல்லுங்கள், அது இருக்குது. கோரை அதே மாதிரி நிறையா இருக்குது கோரை இதில். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல லைட்டாக செத்துருக்கு. ஆனால் கோரை எதுவுமே ஆகலை. இந்த இது வந்து கோரையை கண்ட்ரோலே பண்ணல. அங்கங்கே சொட்டை சொட்டையாக நிறைய பட்ட இடத்துல மட்டும்தான் இந்த மூக்குத்தி பூண்டு சேர்த்துருக்கு. அது கருகி போயிருக்கு. மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அது அப்படியே தான் இருக்கே தவிர அந்த இது பண்ண முடியல. அதாவது இயற்கைக்கு மாறுறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. இதே பார்த்திங்கன்னா இந்த இதை அடிக்கிறோன்னு வச்சுக்கிங்களேன், கராத்தே இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க, இது செயற்கை அந்த இது பார்த்திங்கன்னா அதெல்லாம் அடித்தோம்னா டக்குன்னு எல்லா சப்ஜெக்டும் அப்படியே க்ளோஸ் ஆகிடும். இந்தமாரி இருக்காது. அதனால தான் இயற்கைங்கிறது வந்து வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் இதுக்கு என்ன பண்ணலாங்கிறத ஒரு சொல்யூஷன் கொடுங்க. நன்றி.